பட்டினத்தார் திருவடிகளுக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, சென்னை மாநகர் நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை, கல்யாணமான சொல்லவா இருங்க, நான் கேட்குற கேள்வியை நல்லா கரெக்டாக பாருங்க பாப்போம். நான் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்கேன், அது முடியணும்னு சொல்லி கேட்டு வந்தோம். யாரும் இருக்காங்களா? வா, யாருப்பா அது? அந்த பொண்ணு யாரு? அங்க என்ன வித்தியாசமா பார்த்து பேசுறாரு இவரு? நான் பேசல, நீங்க கவனிச்சிங்களா? போயிடணுங்க. நான் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு மனைவியா வரணும் அல்லது என் விட்டு மருமகளா வரணும். வாப்பாங்க, விவரமா கேட்டுக்கிட்டு நீ என்ன குறுக்க வந்து போகுத? நீங்க யாருங்க? உங்கள்ட்ட பொண்ணு இருக்கோ? நீங்களும் புரியாதவர் தான். நீங்க ஒரு பொண்ணை விரும்புதானா? கால் விட்டுவா, புரிஞ்சு கரெக்டா புரிஞ்சு உள்ள வரணும். சும்மா சொன்ன உடனே என்னதையா சொல்லிட்டு உள்ள வரலன்னா வாக்கு தப்பா போயிடும். இன்னொரு கால் விட்டுவாமா, இந்த 2 தடவை கால் விடு. அடாடா, நல்ல பிள்ளையா இருக்கியா, சரி விடு. வரலாம். உன் பையனுடைய நண்பர்கள் சொல்லுத வார்த்தை அத்தனையும் உண்மை. உன் பையன் ஒரு பிள்ளைய விரும்புறதும் உண்மை. அம்மா ஊடல் அந்த மக்கள் எப்படி சந்திப்பாங்க? அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு டைவர்ஸில் இருக்கா, அவளுக்கு பிள்ளை கிடையாது. அதனால் அவன் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கான். இதுதான் உள்ள விஷயம். நீ அந்த பொண்ணை பார்த்துருக்கியா? எப்படி நீ அப்படி இல்லைன்னு எதை வச்சு சொல்லுத? யாரு கூட பழகுற பொண்ணு வேற, பார்த்து நீங்கள் சொல்கிற பொண்ணு வேற. புரியுதா? ஆமாம், இதுதான் உன் பையனுடைய மனதில் இருக்கிற உண்மை. அதனால் அந்த கல்யாணத்தை நடத்தினால் வெற்றியாகத்தான் இருக்கும். பொறுமையாயிரு, 3 மாதம் பொறுமையாயிரு. கால் விழுத்துவா. ஓ, அப்படி ஒரு முடிவுக்கு நீ வந்திருக்கியா? அழியாத சாதி. கால் விழுத்துவா. அப்போ எனக்கு லஞ்சம் கொடு. என்னடா ஜபா? இந்தா மனத்தை திருத்தி தரேன், பொறுமையாக இருந்துக்கா. 3 மாதம் பொறுமையாயிரு. மன குழப்பலாம அவனோட கல்யாணத்தை பற்றி பேசாத. அடுத்த பைசில் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. பெண் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? சரி, என் சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. மூணு தரம் கால் விட்டுவாங்க. அவங்க குடும்பத்தை ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பாளையத்தம்மன் சொல்லி ஒரு அம்மா வரால, எங்க இருக்கா உங்க ஏரியால? திரௌதியம்மன், கங்கையம்மன், மாரியம்மன், பாளையத்தம்மன் 4 தேவதைகள் அங்க இருக்காங்க. அது பக்கத்துல விநாயகரும் இருப்பார். சரிதானா? தாயார் வழியில் ஜென்மபாவ வினைகள் இருக்கும் காரணத்தினால் இவனுடைய திருமணம் இதுவரை தடை. அதனால வரக்கூடிய ஐப்பசிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயமாகி கார்த்திகை தீபத்துக்குள்ள கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி வச்சுட்டார். அதே மாதிரி ஒரு இடம் சம்பந்தமாக மன வருத்தமும்
பிரத்தியாரால இடைஞ்சலும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடைஞ்சலை தீர்த்து அதையும் வெற்றியாக நடத்தி தந்துடுறேன். கால் சொல்லலாம். அடுத்த பயிற்சியில் நீதிமன்றம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாங்க. அப்பா வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வா. கல்யாணம் நடக்கு, சந்தோஷமா இருக்கு. உன் இடம் முடிஞ்சாச்சுப்பா. புண்ணியமா இருப்பா. காலம் சொல்லலாம். சீனிவாசன் வாங்க. ஹரி ஓம் நமோ நாராயணா. வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. தொழில் வசமாகவும் கடன்கள் தீரும், ஐஸ்வர்யம் பெறும். சரி, இன்னொரு காலம் சொல்லலாம். பருவம் என்னும் காற்றிலே உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வாழத் தகுந்த ஒரு காலத்தில் பிரிவும் பிரச்சனையுமாகி குடும்பத்தில் தலைமுறிவுகள் நடந்தன. இதற்கு காரணம் பெண்ணுக்கு காரணமா அல்லது கட்டியவன் வீட்டில் உள்ள காரணமா அப்படி கேட்டால் கட்டியவன் வீட்டில் உள்ள பொம்பளைகளே காரணம். அதனால இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் உன் பக்கத்தில் நீதியை உருவாக்கி உண்மையா இருக்குங்கிறத சொல்லி அதை தீர்ப்பு வாங்கி தந்தா போதுங்களா? இப்போதைக்கே பேச்சுவார்த்தையில் தீரும். ஐஸ்வர்யம் அளித்தார். அந்த விபூதியை கொண்டு கொடுப்பா, அவன் நல்லா ஆயிடுவான். சந்தோஷம். ஐயன் கர்ப்பசாமிக்கு மகனின் வாழ்வை பற்றி காட்டுவது யார்? பையன் வாழ்க்கையை பற்றி பாப்பா. அங்கே கால் விட வேண்டாமோ? இப்போ தங்கமா இருக்கான் ஐயா, தங்கமா இருக்காரு. என்னப்பா வேணும் பையனுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தண்டவாளம் மாதிரி வாழ்க்கை போகும்னு நம்ம நினைச்சோம், நடக்கலை. சொன்னா வருத்தப்படக்கூடாது. பெண்ணால குழப்பமும் ஒழுக்கமற்ற தன்மையும் பிரச்சனையும் நடக்கும். அதனால மகனுக்கு வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? கால் அனுப்புவான். உண்மையை சொல்லி சேர்த்து வைப்பேன், பொய்யா சேர்த்து வைக்க மாட்டேன். என்னடா கோபாலு, வா. அவளுடைய மனதை உருக்கி தெளிவாக்கி உகந்த குழந்தையா உருவாக்கித்தார். இந்தா புண்ணியமா நடக்கும், எல்லாம் ஜெயிச்சு வாப்பா. ஆடிய மாதத்துக்கு சார். ஐயன் கர்ப்பசாமிக்கு நான் கூப்பிடாம யாரும் முந்தக்கூடாது. குழந்தை வேணும்னு, குழந்தை வேணும்னு சொல்லி 3 பேர் வந்திருக்காங்களே. கால் ஒன்று சொல்லலாம். இது யாரு? நீ குழந்தை கேட்டிருந்த, புண்ணியம் பெறுவாய். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். உன் எல்லையை தாண்டி போனா திருக்கழுக்குன்றம் போகக்கூடிய வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு போடு போட்டிருக்கானே, அதுல உள்ளுக்கு போய் பார்த்தேன். செல்லியம்மன் ஒரு தெய்வம் வராங்களே, இருக்காங்களா? கால் ஒன்று. நீ உட்காருமா, அவங்களுக்கு முட்டேன் ஏமா காரம். பொம்பளை பிள்ளை தான் கொடுக்கறதுக்கு உத்தரவாயிருக்கு. அதனால 1, 2, 3 என்று சொன்னா சஷ்டி விரதத்துக்கு பின்பு ஒரு குழந்தை பாக்கியம் ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பெண் பிள்ளையாக பிறக்கும். அவளுடைய பெயர் ஆதிலட்சுமி என்று பெயர் வைப்பாயாக.
ஆதிலட்சுமி பிறந்த 3வது வயதுக்குள்ள 2 காம்ப்ளெக்ஸும் 3 சரக்கு ஏற்றக்கூடிய வண்டி வாகனமும் 2 சொகுசு காரு வாங்கி புண்ணியத்தை பெறுவாயாக. ஆனந்தம் கிடைக்கும். உனக்கு தான் பணம் எப்போ பார்த்தாலும் வா வா காலன்ட்டோ குழந்தை. ஜெய் ஆஞ்சநேயா. நீ யார் தாயா? இது யாரு? உன் பேர் என்னடா? வா பக்கத்தில் வா. கணவன் மனைவி என்று இருவரும் ஒரு தோற்றமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஏற்குமாறான பேச்சும் ஆர்குமெண்ட்டும் விவாதமும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குமே, இருக்கா இல்லையா? ஒரு நாள் கூட உருப்படியாக சாப்பிட்டு அமைதியாக தூங்கணும்னு இல்லாமல் கெட்டி கிடந்து இப்படி அழுதனே, ஏண்டா அந்த வாழ்க்கை, ஆண்டவா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு நொந்துக்கிறதேனே. கால் வந்துட்டாங்க. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி அங்கே எனக்கோர். இருமுறைகள் கருத்தோன்றி மறைந்தவுடன் அடுத்து குழந்தை பாக்கியம் என்பது உறுதியா இல்லையா? மருத்துவத்தால் சில புரிந்து கொள்ள முடியாத பதிலையும் விரும்பத்தக்க பதிலையும் கொடுக்கவில்லையே, இது எப்படி சாக்கியமாகும்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை உங்க 2 உள்ளத்துல இருக்கு. நீ முழு நம்பிக்கை, இவன் அரை நம்பிக்கை. என்னடா தம்பி, டாக்டர் செய்யாத சாமியார் எப்படா செய்வார் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் சாமி சொன்னால் வாக்குப்படி நிறைய பேருக்கு குழந்தை வந்திருக்கியா? நான் யூடியூப்லேயும் பார்க்க, நேரம் அந்த கோயிலுக்கு போனவங்கன்னு சொல்லுதாங்க. அதனால் ஒரே நம்பிக்கையில் போனோம். நீ பேசாமல் வாயை விடாத, உன் வாயை மூடு அப்படின்னு நீ சொல்லுத. காலம் பார்க்கணும். ஆஞ்சநேயன் அனுமானுக்கு கேட்டு பார்க்கவா? வாங்கப்பா பக்கத்தில் வாங்க. ஆஞ்சநேயன் அனுமான் வரார. ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயும் இருக்கா? பக்கத்தில் இருக்கா? வாங்க. ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுக்கு பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரன் என்று பெயர். கால் வந்துட்டாங்க. அரோகரா அரோகரா. ராமமந்திரம் சொன்னா ஆஞ்சநேயர் வருவார்லடா. நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, ஞான கண் திறந்து ஒளி காட்டு. முருகா, அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், சண்முக பிரியானும் பேர் வச்சுக்கா. 2 பிள்ளைகளுக்கு அதிபதியாக வாழ்வீர்களப்பா. நீ என்னோடு சரணாகதியாக இருப்பாய். ஏன்னா உனக்கு நம்பிக்கையை கொடுக்கணும்ல பிள்ளையை பற்றி. அதுதான் நல்லா வைக்கலாம். ஓய் கொள்ளாத வார்த்தையை அளந்து பேசு. அடுத்த பயத்தில் என் பேத்தியாளுக்கு ஒரு குழந்தை வேணும். அதே மாதிரி எனக்கு தொழிலில் நஷ்டம் இருக்கு, அதையும் சரி பண்ணி தரணும். இல்ல ஒன்றும் பிரச்சனை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். இதுவரை இருந்த உன் பேத்தியா புருஷனுடைய ஆரோக்கியம் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து இருந்துச்சு. ஆனா இப்போ ஓரளவு தேறி தெளிவடைஞ்சு வந்திருக்கான். அவன் உடம்புல ஒரு புதிய சக்தியை கொடுத்துருக்கேன். அதனால குழந்தை பாக்கியம் உறுதியாகி விட்டன. வீண் குழப்பம் தேவையில்லை. 9 மாத காலங்களாக உன்னுடைய பணம் ரொம்ப விரயமாகி தொழில் நஷ்டமாகி மன வருத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் எனக்கு ஏதோ பண்ணுதான். கருப்புசாமி, நீ நினைச்சா தான் தீர்க்க முடியும். நீ காப்பாத்திரு. நான் உங்க கோயிலுக்கு என்ன வேணாலும் தந்துருதுன்னு உன் உள்ளத்துக்குள்ளே வேண்டுதல் பண்ணியிருக்கேன். கால் வந்துட்டாங்க. டிங் டிங். அப்போ நமக்குள்ள 5 இருக்கு.
இந்தாப்பா, ஒலிக்குது சார். இடுப்பு வலி இருக்கா? அந்த வலி இயற்கையானதுப்பா. இனி வலிக்காது, உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை பேத்தியா வாங்குவாளா? நான் போய் கொடுத்துறேன். கொடுத்துரு. சரி. உள்ள தெரிஞ்சாச்சு. சாப்பிட சொல்லு. கும்பிடணும். வீட்டில் வைக்கணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஐயன் கர்ப்பசாமிக்கு நான் சொல்லாமல் யாரும் வந்துடாதீங்க. என்ன 1 2 3 4 என் பையனுக்கு வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணியிருக்கேன் ஐயா. இது யாரு? மகளே வருக. கால் விட்டுவாம. நாற்பத்தெட்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் இருக்கணும். சில இடங்கள் அப்படி, சில பேருக்கு கை காலெலாம் வீங்கிரும், வலி எடுக்கும். பருவத்தில் போனோம்னா பிரச்சனை இல்லை. உட்கார். இந்தியாவில் வேலை வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். வெளிநாட்டில் தான் வேணும்னு ஒரு முடிவு ஆகிடுது. 3 கம்பெனிகள் வந்து இதுவரை ஆன்லைனில் கிடச்சிருக்கு. ஆனால் நீ நினைக்கிற பேமெண்ட்டு செட் ஆகலை. அதனால் வேறு நாட்டுக்கு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அது அமெரிக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கியா. கால் வந்துட்டு வா. என்னடா ஜபா, என்ன இருக்கியாடா? மாமா வாங்க மாமா. ஏன் மாமா? யார் அது? இவர் உங்களுக்கு யாரு? மாமான்னா? ஓஹோ, தாய் மாமன். வாழ்க வாழ்க. உனக்கு வேலை இது வந்துருக்கா? கண்ண முடிக்கா. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல், இந்தா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உனக்கு எல்லா நன்மைகளும் வெளிநாட்டில் கிடைக்கும். வா, உன் கூட ஒரு பொம்பளை பிள்ளை பழகி வருவா. அவள் நீயே கட்டிக்கிறதியா? நல்ல பொண்ணுதான். பக்கத்தில் வாங்க. நிறைய பணங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க, அதெல்லாம் வாங்கி தரேன். நல்லா. வேற என்ன வேணும்? மாமன் எவ்வளவு தரணும்? அவங்க கல்யாணம் பண்ண ஒரு பையன் இருக்கான், பெரிய 33 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் யாருப்பா அது? என்னடா இல்லை, யாருக்கு வேண்டா? யாரு யாருன்னு சொல்லுவோம்ல. எழுதுக்கு ஐயன் கர்ப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமா நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு என்ன வழியா? என்ன தொழில்ப்பா? என்ன தொழில்? பொறுமையா இருங்க, நான் கூப்பிடுறேன். ஏன் நீங்க குழம்புதீங்க? தொழில் கம்பெனி சம்பந்தமாக எதுவும் கேட்க வந்திருக்கலாம். வாப்பாங்க, கால் வந்துட்டு வா. நீங்க ஒவ்வொன்றா சொல்லுவீங்க, நான் குழம்பி கிடக்குவா. டிங் 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 டிங். நீ என்னையா கம்பெனி வச்சிருக்க? ஓகே. கரெக்ட். உட்கார். திருமால் பெருமைக்கு நிகரேது, அவன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். பெருமாள் கோயில் எங்க இருக்கு? சரி, நீ வந்து உட்கார்ந்தோடனே பெருமாள் தான் வரார். உன்னுடைய தொழில் 3 வருஷமாகவே மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். கோர்ட்டு வர பெயருமோங்கிற ஒரு சில பயமும் பிரச்சனையும் இருக்கும்.
அப்படி எதுவுமே நடக்காது. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் தளர்ச்சியும் குறைபாடுகளும் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தையும் சரி பண்ணி தரேன், உன் தொழிலை தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? கடனை தீர்த்தாரேன், உன் வாரிசுகளுக்கு கடன் இருக்காது. இந்தா நல்லா இருப்பா, புண்ணியத்தை பெரு. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு மனைவி ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தோம். யாரு? மனைவியின் ஆரோக்கியம் சம்பந்தமாக, மனைவியின் ஆரோக்கியம் சம்பந்தமாக பின்னால் ஒருத்தர் ஓடியாராம் பாரியா, அது யாருன்னு இருக்காங்க? எந்த ஊர் உங்களுக்கு? மனைவி உடம்பு சரியில்லாம. எந்த ஊர்? சென்னை. கல்லூர். ஐயன் கருப்பசாமிக்கு இன்னும் ஒரு தரம் வரலாம். உன் தெருவுக்கு போறவுள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கோப்பா? இருக்கு. சரி. இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டது மனைவியும் உண்டு, நீயும் உண்டு. பிள்ளை ஒருவரால் மனதுக்கு கஷ்டமான நிலைகளும் தெளிவில்லாத வேதனையும் நடந்துகிட்டு இருக்கும். உன் தொழில் சம்பந்தமான மனக்குழப்பமும் நடக்கும். உனக்கு வர வேண்டிய பணங்கள் இன்னும் வந்து சேர்ந்துருக்காது. அது வேற மன வருத்தமாக இருக்கும். வேற என்ன செய்யணும்? தொழில் நல்லா இருக்கும், வீட்லேயும் நல்லா இருக்கும். வீட்டம்மாவுக்கு இந்த கனியை கொடு, பணத்தை வச்சு கும்பிடு, உன் தொழில் வெற்றி அடையும். இந்த நல்லா பக்கத்தில் நல்லா. ஐயன் கர்மசாமிக்கு டிராவல்ஸ் தொழில் வச்சு நடத்தக்கூடியவங்க கால் ஒன்று பாப்பா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எத்தனையோ நஷ்டங்கள் வந்தாலும் அப்பப்போ உனக்கு ஒரு தெளிவை கொடுத்து கை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். இதை நிரந்தரமாக உயர்வாக நடக்கக்கூடிய ஒரு வழியை எனக்கு உருவாக்கி தரணும் கருப்பசாமி. எனக்கு நல்ல வழியை காட்டணும். இருக்கிற வண்டிகளோட இன்னும் 2 வண்டி எடுக்கிறதுக்கு பாக்கியம் தந்தா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது சரியா தப்பான்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ இன்றி நான் இல்லை. ஐப்பசி மாதத்தில் வாகனங்கள் பெருகும், இருக்கிற கடன்கள் தீரும், தொழில் வளமாக ஓடும், எந்த செய்வன விவரக்கூடாரும் உன்னை தொடாது. சென்று வா மகனே, சென்று வா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இருக்கம்லடா, கவலைப்படா. போய்ட்டு அசத்து போ. ஐயன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எனக்கும் என் புருஷனுக்கும் வாழ்க்கை ஒத்து போகுமா போகாதா? வாமா, வழி ஸ்பெஷலாக வழி போட்டு வாரிய, ஸ்பெஷலாக வழி போட்டு வாரிய. கப்பலுக்கு போன மச்சான், கை கொடுக்க வாரும் மச்சான். வாடா தம்பி. ஒரு துண்டு இருக்கா? பசுபதி ஈஸ்வரர் சுவாமி கோவில் எங்கப்பா இருக்கு? நேபாளத்தில் இருக்கு. அப்ப நீ நேபாளியா? எஸ், ஓகே. அப்ப கால விட்டோப்பா. ஏய், என்னடா நல்லா இருக்கிய? பக்கத்தில் வாங்க. வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல். மண்ணில் மிதிக்காத பாதம் இருக்காடா? இருக்கா? மண்ணில் மிதிக்காத பாதம் இருக்கிறதா?
இருக்கா? எந்த யாருடைய கால் இந்த பூமியில படல? எல்லாரு காலுமே பூமியில் படுகிறது, மண்ணை மிதிக்கிறது. அப்படி தொடச்சிட்டு ரெண்டாம் தரம் சுத்தப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். உண்மைதானே? அதை மாதிரி தான் மனிதன். அறிந்தும் அறியாமலும் பிழை செய்யக்கூடியவன் தான் மனிதன். அந்த பிழைகளை தொடச்சி போட்டுட்டு பிள்ளைக்காக தன் வாழ்வை பெருமையோடு காத்துக்கொள்ளக்கூடியவனும் உண்டு. கருத்து வேறுபாடு வந்து விட்டால் மனவேதனையோடு பிரிந்து போனவர்களும் உண்டு. இப்ப இந்த பிள்ளையை நடுமையமாக வைத்து நீங்கள் 2 பேரும் இணைந்து வாழ்வதே புனிதமானது என்பது வாக்கு. உன் விருப்பம் என்ன? கால் ஒன்றுவாங்க. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே தர்மத்தை நின, அதர்மத்தை மற, கடமையை உணரு, காமத்தை மற. இதுதான் உண்மை நிலை என்று உள்ளத்தை சீர்திருத்து. உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்ச்சிகளை தானாகவே விலக்கு. இந்த தத்துவத்தை மனதில் ஆணும் பெண்ணும் வை, உன் வாழ்வு புனிதமாக நடக்கும். வெற்றி உண்டு மகனே. மனக்குழப்பமில்லாமல் இணைந்து வாழுங்கள். அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். சென்று வென்று வெற்றியுடன் வரலாம், புண்ணியம் கிடைக்கும். வாடாங்க, இந்த பணம் ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த பிறகு என்னுடைய வாழ்வில் பிரச்சனையும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரப்பா? வாடா, உன் பொண்டாட்டி இருக்க, கல்லுன்ட்டு வா. திறமை உள்ள ஆம்பளாடா நீ. யாரு இது? யாரு உங்க பையனா? அங்கே இருக்கா? உட்கார முடியுமா? அப்போ உட்காருங்க. ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை ஒன்று கொண்டு புரண்டாய் பறக்கின்றதே தம்பி, ஒன்றாய் பறக்கின்றதே. வாழ்வில் இன்பம் என்றும் நினைத்ததை துன்பம் என்றும் கனலாய் கொதிக்கின்றதே. என்ன செய்யணுப்பா? அவா வேணுமா வேண்டாமா? அவளை கைவிடு, அது முடிந்த கதை. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாடா. இப்ப இருக்கக்கூடிய உன் கடன்களை தீர்க்கணும். உழைப்பை பெருக்கி தர, வாழ்வுக்கு புதிய துணை அமையும் என்பது உன் தலையில் எழுதப்பட்ட விதி. அதுவே நடக்கும். அந்த பணம் எல்லாமே வந்து சேரும். காலங்கள் நல்லா ஆயிடுது, கருத்தை சீர்திருத்து. அவ்வளவுதான். அடுத்த வயசில் அடுத்து கர்மசாமி, என் மகனுடைய மனநிலைகளையும் உடல்நிலைகளையும் சீர்திருத்தி நல்ல மனிதனாக்கி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க. என்னாச்சு பிள்ளைக்கு? மனநிலைகள் என்னாச்சு? சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. மகன் எங்கப்பா? என்ன செய்த அவனுக்கு? பக்கத்துல வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. சென்னையில் எங்க இருக்கிய?
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலமா இந்த பையன் தவறுகளை செஞ்சு பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கான்.